கதை நேரம் காசை தாங்க நான் போகணும். என்ன காசு? வாழைக்குள்ள போட்டு நான் ஒரு வாழைக்குள்ள 30 கிலோ படி நான் 120 கிலோ. 120? எத்தனை கிலோ கொண்டா நீ? 120 கிலோ 4 வாழைக்குள்ள. என்ன விலைக்கு போட்டா நீ? சந்தைக்கு இப்ப 200 ரூபா போகுது வாழைப்பழம். அந்த கதையில நீங்க சரி வரா? சரியா 30 ரூபா படி போடும். என்ன 80 ரூபா படி போடும். எவ்வளவு? 80 ரூபா படி போடும். இது 200 ரூபா படி போகுது, நீங்க 30 ரூபா படி போடுறேன்னா அது நீர் கரைக்க கூடாது. சரியா தாரது எங்கிட்ட தரேன்டா, இல்லாட்டி நீர் கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் வேற எங்கேயாவது கொண்டு போய் போடும். வாழைக்குள்ள எல்லாம் வெட்டி ஏத்தி போட்டு போய் கொண்டு போங்கன்னா இப்படி கதைக்கலாம். அது சரியா? நீர் இதுக்குள்ள கதைக்கிறதா இங்க கொண்டு வர வேணாம். வேற எங்க சந்தையை பார்த்து கொண்டு போவோம். இதுக்குள்ள வர தேவையில்லை. இது சந்தையில போட்டு கூடாது. 10 கொண்டு கழிவிலாண்டு போட்டு கூடாது. எல்லாம் அது நீர் கலைக்க தேவையில்லை. சரியா? நாங்க திடீரெண்டு கூட்டுவோம், திடீரெண்டு குறைப்போம். நாங்க எடுக்கிற முடிவுக்கு தான் நீங்க எங்க செய்யணும். நீங்க உங்களோட முடிவுக்கெல்லாம் நாங்க இங்க வரையில. அது சரியா? நாங்க சொல்றபடி தான் நீங்க 80 ரூபா போடும், இல்லாட்டி 60 ரூபா போடும். 60 ரூபா படி தான் கொடுக்கணும். நான் 80 சொல்றேன். அதுக்குள்ள கதை என்னது? எவ்வளவு போடுறீங்க இப்ப? 60 ரூபா. என்ன 60 ரூபா? நீங்க அங்க 200 ரூபா வித்து கொண்டு நீங்க என்ன 60 ரூபா? வேற என்ன போட்டிருக்கு? வேற என்ன போட்டிருக்கு? போட்டேன் நான். வெங்காயம் எவ்வளவு? என்ன கிலோ? அது 150 கிலோ. 150 கிலோ என்ன விலைக்கு போட்டிருக்கு? அது இப்ப சந்தைக்குள்ள இப்ப 160, 200, 250 போகுது. எனக்கு நீங்கள் ஒரு 180 ரூபா அப்படி போட்டு தாங்க. 150 ரூபா படியாவது போட்டு தாங்க. 150 இல்ல, அப்ப 100 ரூபா படி போட்டிருக்கு. இது என்ன கதையை விட போடுறேன்டா போடும், இல்லாட்டி எடுத்து கொண்டு போகும். எடுத்துக்கொண்டு நான் கொண்டு வரேன். அப்ப லோரி போட்டு தான் அனுப்பி கொடுக்கும். திருப்பி கொண்டு சொல்லுங்க. அந்த கதையில வேற எங்க ரொட்டியை கொடுத்துட்டா காசை கொடுத்து கொண்டு போவோம். வேற என்ன போட்டிருக்கு? வல்லாரம் வந்திருக்கா? வெள்ளார புடி அது வேறு அவனுக்கு அந்த காசு கொண்டு வா. விளங்கல அது இந்த இல்லை. ஆனா வெள்ளார புடியே 100 ரூபா போகுது. நீங்க என்ன எவ்வளவு போட போறீங்க? இல்ல வெள்ளார கொண்டு கேள்வி. நேற்று கொடுத்த காசு வேண்டிய இன்னும் நேற்று வெள்ளார புடி ஒன்று 100 ரூபாவா? 100 ரூபா என்ன விலைக்கு கொடுத்த நீர்? நான் 100 ரூபா படி வித்தவங்க சந்தைக்கு. அப்ப நீங்க ஒரு என்னட்ட கொண்டு வரலையே நீர்? நேற்று காட்டலையே அந்த பொடியன் வேண்டிய 6 பொடியன் அந்த முருகன் ஒரு கட்ட பொடியன் அப்படியெல்லாம் கொடுக்கல. இங்க விலையை தீர்மானிச்சுட்டா நீர் கொடுக்கலாம். இப்ப எனக்கு சின்ன வெங்காயத்துக்கும் எந்த வாழைக்குலைக்கும் அவ்வளவு தெரியும். சின்ன வெங்காயம் எத்தனை கிலோ போட்டுக்கிறேன்? எத்தனை கிலோ போட்டுருக்கு? 150 கிலோ போட்டேன். 150? 150 கிலோல 25 கிலோ இங்கே எடுத்து வையுமா? ஏன் கழிவோ? இல்ல அது சொல்றேன். 25 கிலோ எடுத்து வையும். சரியா? வேற என்ன போட்டிருக்க? பச்சை மிளகா இல்ல பெருமாள். ஏன் 25 கிலோ கழிவு? அது இங்கே வர வேண்டியது. அது உமக்கு தேவையில்லை. பச்சை மிளகா கொண்டு நீரோ? பச்சை மிளகா எத்தனை கிலோ? பச்சை மிளகா 138 கிலோ. 130. ஆனா இந்த பச்சை மிளகா 200 ரூபாவா? அது நீர் கலக்க தெரியும். என்ன விலைக்கு போட்டிருக்கு? இன்றைக்கு 200 ரூபா போகுது. எனக்கு நீங்கள் 160 ரூபா தரணும். 160 ரூபா தரையிலாது 120 ரூபா படி வேண்டி கொண்டு போகும். சரியா? மற்ற பெரிய வெங்காயம் கொண்டு நீரா? பெரிய வெங்காயம் இல்லை. பெரிய வெங்காயம் இல்லை. கீரையும் கொண்டு வரேன் நான். கீரை கொண்டு வரல. பைத்தங்காய் இன்றைக்கு 400 ரூபா போகுது. 400 ரூபா போகுது. நான் அது ஒரு 18 கிலோ கொண்டு வந்தேன். அது நீர் கலக்க தேவையில்லை. 400 ரூபா போகுது, 500 ரூபா போகுது. நீர் கொடுத்ததிலே சொல்லும் என்ன விலைக்கு கொடுக்குறீரண்டு. ஆறுட்டு என்ன விலைக்கு கொடுக்க போறேன்டா சொல்லணும். எனக்கு நீங்க 350 ரூபா தருவோம். 350? 350 எல்லாம் வராது. 200 ரூபா படி போட்டு இருக்குது. நல்ல விளையாடல நீங்கள். நல்ல விளையாட்டு. எத்தனை கிலோ கொண்டு இருக்கிறேன்? எது? பைத்தங்கா 18 கிலோ. 18 கிலோ 200 ரூபா படி. அதுல 18 கிலோல 1 கிலோ இங்க எடுத்து வையும். மற்றது புடலங்கா ஒண்ணு நீரா? புடலங்கா கொண்டு வந்து நீரோ? பாவக்காய் கொண்டு வந்தேன். பாவக்காய் எத்தனை கிலோ கொண்டு வந்து? பாவக்காய் 13 கிலோ. 13 கிலோ. என்ன விலைக்கு போட்டிருக்கிறேன்? என்ன விலைக்கு? இன்றைக்கு பாவக்காய் இன்றைக்கு 450 ரூபா போகுது. 450 ரூபா போகுதுன்றதை கதை விட்டுட்டு என்ன விலைக்கு போட்டான்னு கேள்வி. எனக்கு நீங்க 400 ரூபா அப்படி தாங்க. 400 ரூபாயா? பைத்தங்காயில பாவக்காயில கழிவு இல்லை. சரிதானே? நீங்க அதுக்கெல்லாம் கழிவு போட்டு இது என்ன 15 கிலோ கழிச்சாலும் பரவாயில்ல, 25 கிலோ கழிவு போட்டு வச்சுக்கிறீங்க. என்ன விலை போட்டான்னு சொல்லும். 450 ரூபா தான். 450 இல்ல, உமக்கு 300 ரூபா தரலாம். என்னதுக்கு? பாவக்காய்க்கு. சரி, வேற என்ன இருக்கு? எனக்கு 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 வேற என்ன உணர்ந்து போட்டுக்கிறேன்? எனக்கு கூட காசு வேண்டாம். எனக்கு சாமான தாங்க, நான் கொண்டு வரேன். இங்க தம்பி, இங்க இந்த கதையெல்லாம் கடை இங்க வேட்ட சாமான அனுப்பி விடு. நீ போய் ரோடியை பிடிச்சி கொண்டு வந்து ஏற்றியை கொண்டு போ, டிராக்டர் கொண்டு வரையா, உண்டை பொறுப்பு இது எடுத்து கொண்டு போ. இங்கே நான் சொல்லியிருக்கேன், இங்கே கேட்கணும். இங்கே தம்பி
ஆளக்காடு படியா பார்த்து கொள்ளணும். இவர்கிட்ட இருந்து எந்த பொருளும் இருக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னு சொன்னா முழு பேரும் படியால போவீங்க. 6 எடுக்கணுமோ அத்தனை பேரும் படியால போவீங்க. சரியா சொல்லியிருக்கு. ஆளை கொடுத்து அனுப்பிவிடு. தான் கணக்கு கதைச்சு கொண்டிருக்கிற தண்டு சிலத்துக்கு இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. 250 ரூபா சின்ன வெங்காயம் போகுது. சரி வேண்டாம், நீ கொண்டு வா தம்பி. ஆளை பிடிச்சி அனுப்பிவிடு. பாவன் நின்றுக்கன்னா அவரே காசை கொடுத்து எடுத்து கொண்டு போட்டு கொடுத்து விடு. ஒருத்தரம் இருக்க கூடாதா? இல்ல நீங்க 250 ரூபா சின்ன வெங்காயம் போது அது நீங்க 100 ரூபா தாரணன்றீர்கள். அது 25 ரூபா. ஹலோ சொன்னா சொன்னா பஞ்சாண்டே இப்படி இன்னால் ஒரு ஆள் சரியா கதியசு அவன்தான் வருவான் சரியா. அந்த இடத்துல வந்த வியாபாரம் ஒன்றும் எடுக்கக்கூடாது. இவன் கொண்டு வர பொருள் ஒன்றும் எடுக்கக்கூடாது சரியா. அழிய நாசமா போட்டுக்கும். இல்லையா இங்க வந்து தெனாவண்டு கதையை கழிச்சு கொண்டு இருக்கிறான் சரியா. கதையை கழிச்சு கொண்டு இருக்கிறார். அவர் ரோட்டில் போட்டு விற்கிறாண்டா விற்கட்டும், இல்லை காஞ்சி விற்கிறாண்டா விற்கட்டும். நாங்கள் பாவம் பார்த்து நாங்கள் அதுக்கிட்ட இவருக்கு வேண்டிட்டு காசை கொடுத்து விட்றோம். அவர் பெரிய கதை கழிச்சு கொண்டு இருக்கிறார். சரி 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 அவளை பார்த்து வச்சுக்கோ சரியா. ரைட் ஓகே இல்லை நான் படமே அனுப்பி விட்றேன். எனக்கு தெரிந்தானடா அவனை. ஓ அவன் தான் சரி அந்த கோப்பாயன் தான். சரி நில்வாரு நான் அங்கே மட்டும் தடி நீங்கள் இப்போ பொறு இந்த உங்களோட மருணா மடத்தில் வந்து இவன் காதியஸ் இருக்கிறான் தானே, அவன் சாமான் கொண்டு வருவான். இந்த மரக்கரை சாமான்கள் அதுகள் ஒன்றும் உள்ளுக்குள்ள எடுக்காதுங்க அவனை சரியா. எந்த இதையும் இதண்டாங்க தான் வைக்கிற விலைக்கு தான் வைப்பேன் விற்பன் நிற்கிறார் சரியா. இங்கே இருந்து காய்ச்சி கொண்டு இங்கே நாங்கள் இங்கேருந்து கல்யாணத்துலேருந்து ஆளை அனுப்பியாச்சு சரியா. திண்ணை வேலைக்கு மறைச்சு சொல்லிட்டேன். இவரை இனிமே பட்டு இவரை எடுக்காங்கோ. ரோட்டில் இருந்து என்ன வாதவரட்டுக்கும் மலைக்குள்ள வெயிலுக்குள்ள கிடக்கட்டுக்கும். நாங்கள் விற்கிறது தான் எங்கட இதுக்கு தான் அவர் பெறே இல்லை. தன் தேசத்துக்கு தான் தான் தருவேன் ஒன்று நிற்கிறார் சரியா. அவர் என்ன கழிவுகள் போகிறோன்னா போட்டுக்கும். இங்கே எங்களுக்கு சாமான்கள் எங்கே நாங்கள் ஒரு 2 கழிவுகள் எடுத்து வைப்போமாண்டா இல்லையண்டு பெரிய கதை வைக்கிறேன் சரியா. ஓ அவன் தான் அந்த கோபாயான் தான். சரி சரி ஒன்றுமே அவனுக்கு கிடைக்கக்கூடாது. அவனுக்கு இந்த போட்ட முதல் இதோட போயிடணும். அப்பான்னு உனக்கு ஞாபகம் பெறணும். நாங்கள் ஆண்டா 6 தான் அவனுக்கு காட்டணும் நாங்கள். சரி சரிடா சரி. மற்ற உனக்கு அங்கே தெரிஞ்ச இடங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லிவிடு சரிங்க. மற்ற ரோட்டில் வழியை நிற்பாங்க எங்கே வச்சு விற்பாங்கல்ல அவங்கள்ட்டையும் சொல்லி வரும். இவரை அந்த ரோட்டில் உங்களோட இதுக்கு பக்கம் வச்சு விற்க விடாதீங்கண்டு. இவர் எங்கேயாவது காட்டு பக்கம் போட்டுக்கும் இல்லை வத்தையிலேருந்து விற்கட்டும், வீட்டிலேருந்து விற்கட்டும். அவங்கள்ட்டையும் சொல்லி போய் சரியா. உங்களோட உள்ளு வியாபாரிக்கு சரி சரிடா சரி ஓகே. சரி சொல்லு என்ன எடுக்கும் போல நிற்கிற ஓ இல்லை இப்போ ஏற்றினதை கொண்டு போங்க. என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு 300 ரூபா கிலோ 200 ரூபா வாழைப்பழம் போகுது. அதுக்கு நீங்கள் 30 ரூபா அப்படி தாரணும்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க. அப்போ வாழைக்கு தனியாப்பா எடுத்து வச்சுட்டு அது கழிவு இதுண்டு பழுதா போகிறதாப்பா. அது இல்லை இப்போ நான் அந்த பழுதா போனதை எடுத்து நான் பற்றி என்ன செய்யறது? இப்படியும் அழுகி போய் நாசமா போயிடும் அவ்வளோத்துலேயும். அப்போ என்னத்துக்கு வந்து பிரதேச சபை இருந்து 10 கொண்டு கழிவில்லை, அங்கே கழிவில்லை, இங்கே கழிவில்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்களும் இப்படி எல்லாம் இதன்றி அவங்க உள்ளுக்குள்ள இருந்து கரைக்கிறவன் கரைப்பாண்டா. இந்த இடத்துல வந்திருந்து பார்க்கணும். நாங்கள் வர்ற இதுக்குள்ள வந்து குப்பையாளர் வந்துட்டு அழுகி போய் கிடக்கு அதுக்குள்ள கிடக்குன்னு சொல்லி ஒருத்தரும் கை வைக்க மாட்டான். இங்கே வேலை செய்கிறவங்க கூட கை வைக்க மாட்டான். குப்பையாளர் கூடாது கொடுக்கணும் நாங்கள் காசு. அப்போ இப்போ நான் என்ன செய்யறேன்? இப்போ எனக்கு நீங்கள் இன்றைக்கு வாழக்கூடாது. நான் உண்மையாக எவ்வளோ யோசிக்கணும்னு தான் சொல்லுங்க. அப்போ 200 ரூபா பழம் போகுது. மற்றது இப்போ கந்த சஷ்டி கௌரி காப்பு இதுக்கு எல்லாம் எவ்வளோ வாழைப்பழம் முடியுமே. 200 ரூபா போகிற இடத்துல நீங்கள் இப்போ 30 ரூபா கிடைக்கிறீங்களே. ஒரு மயச்சாட்டி வேணா உங்களுக்கு. அரே இப்ப நீ வந்து தந்ததில் உடனே அதெல்லாம் விற்பனை ஆகாது, கிடக்கும். சிலர்கள் வந்து வாங்கும், சிலர்கள் வந்து பார்த்துட்டு இது கரப்படிச்சிருக்கு புள்ளி அடிச்சுக்கணும் விட்டுட்டும் போயிருங்கள். அப்ப அது எங்களுக்கு தான் நட்டம். எடுத்து வச்சிருந்த பழுதா போட்டோண்டா இருக்கு நட்டம். அதுக்கும் இந்த இப்படி அறாவிலை கெடுக்கிறாரு. இன்றைக்கெல்லாம் வாழைப்பழம் இல்லையே, அதுக்கும் இந்த விலை கெடுக்கிறீங்களா என்ன? அடையாப்பா இங்க வேலை செய்யறவங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும். அவன் வச்சு வியாபாரம் செய்யறவனுக்கு நாங்கள் காசு கொடுக்கணும், சம்பள காசு கொடுக்கணும். அவன் எடுக்கிறவனுக்கு காசு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் யோசிக்கிறியா நீ? அவன் எடுத்து விற்கிறான்டா. அதுக்கு எங்கட உழைப்பிலையே அடிக்கிறத அதை பற்றி எங்களுக்கு இல்லை. சரி நாங்கள்லாம் இது உழவர் சந்தைன்னு சொல்லி பிரதேச ஓட்டுறது அதில் கொண்டே போடலாமான்னா அதை எங்கேயோ என்ன கொல்லப்புறத்தில் கொண்டே போட்டு விட்டுக்கிறாரு. இது உழவர் சந்தையாமன்னு அதுக்கு வச்சு விற்க சனமே வராது.
தெரியுதானே உங்களால அங்க போயிடாது. அங்க உழவர் சந்தைன்னு ஏன் போறீங்க? இல்ல அங்க போனா உங்களுக்கு சரி வராது, சனமும் பெறாது, உங்களுக்கு விற்பனை ஆகாதான்னு தெரியும். இல்ல உழவர் சந்தைன்ற எங்களுக்கு அதை தந்து விட அதையும் கொல்லப்புறத்துக்கு பிரேசோட கதைச்சு எல்லாம் நீங்களே செய்து போட்டு வெந்த எல்லாரும் நின்று சொல்றியா 10 கொண்டு கழிவில்லை இங்க வைக்கிற விலை விவசாயி வைக்கிற விலைக்கு தான் மூண்டோணுமன்னு என்ன இது என்ன இது என்ன 150 ரூபா 250 ரூபா பெரிய சின்ன வெங்காயம் விற்குது, நீங்க 130 ரூபா கிடைக்கிறீங்களா? என்ன சின்ன வெங்காயம் எல்லாம் 10 நாளே கிடக்கும். என்ன ஏதோ அதுலயே மழுகி போட்டா பாக்குறது அதே நழுகுது. என்ன ஆக என்ன இப்ப பாவக்காய் எல்லாம் கொண்டு வர்றது 10 கிலோ 20 கிலோ தான். என்ன அது 1200 ரூபாய் வரைக்கும் விற்கிறீங்க. முருங்கை நாங்க கொண்டு வந்ததா எங்கள்கிட்ட எடுக்கிறது 300-400 ரூபாய்க்கு, நீங்க விற்கிறது 800-900 ரூபாய்க்கு. என்ன கத்தரிக்காயும் அப்படித்தான் எடுக்கிறீங்களா? என்ன இன்றைக்கு 80 ரூபாய்க்கு எங்கள்கிட்ட கத்தரிக்காய் எடுக்கிறீங்க, நீங்க 180. என்ன நீ இப்ப என்ன முடிவா கேட்கிற? முடிவா என்னன்னு சொன்னா எங்களுக்கு உழவர் எங்களுக்கும் ஒரு இது வேணும். வேணும் ஒன்றில் இப்ப பிரேசபை கதைக்கிறேன்டாண்டி பிரேசபை அப்படி இருக்கக்கூடாது. இப்ப ரவுடி போக்குல நீங்கள் இப்ப விருட்டுற மாதிரி நடந்து கொண்டு பிரேசபை விடக்கூடாது. உள்ளூராட்சி எல்லாமே இருக்கு. உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் கேளு. சொல்லுங்க. சரியா? ஒரு மன்னனோட தான் நல்ல அந்த ராஜ்யத்தை வந்து நல்ல ஆண்டு கொண்டு இருக்கிறான். சரி, அப்படியே ஆட்சி போய் கொண்டு இருக்குது. உனக்கு திடீரென்று ஒரு யோசனை ஒன்று வந்துட்டு உடனே அமைச்சரை கூப்பிட்டு கேட்டிருக்கான். அமைச்சரே இந்த நாடு வந்து நல்லா போய் கொண்டிருக்குது, எல்லாம் நல்லபடியாகவே போய் கொண்டிருக்குது, வருமானங்கள் நல்லா வருது, சண்டை சச்சரவுகள் ஒன்றும் இல்லை, மக்களும் நல்ல தங்கட வழியே போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படியே பார்க்க போனா ஒரு முட்டாள் கூடையா இங்கே இருக்க மாட்டான். எங்கட நாட்டுல ஒரு முட்டாள் கூட இங்கே இருக்க மாட்டானான்னு எனக்கு ஒரு சந்தேகம். அரசன் சொல்லிக்க அப்படி ஒரு முட்டாள் இருக்க மாட்டானா இந்த நாட்டுல வந்து ஒரு முட்டாள் அப்படி இருக்க மாட்டானான்னு கேட்டிருக்காரு. அமைச்சரன் சொல்லியிருக்கிறார், இல்ல மன்னா அப்படியா இருப்பான், ஒன்னும் செய்யலாது. அந்த முட்டாளை நான் ஒருக்கா பார்க்கணும். அரசனுக்கு ஆசை உங்களை மாதிரி. சரியா? அந்த முட்டாள்களை பார்க்கணும் நான். இங்க இந்த நாட்டுல இருக்கிற முட்டாள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் நீங்க அழைச்சு கொண்டு வா என்று சொன்னோன்னா அமைச்சருக்கு மண்டைக்கால போச்சு. முட்டாளுக்கு எங்கடாப்பா போடுறது? அதே அவனை பொறுக்கி கொண்டு வா, அவனை பிடிச்சி கொண்டு வா, இந்த சட்டத்தை போடு, இந்த இதுகளை போடுன்னு சொல்லிக்க என்ன செய்யலாம்? அதுகளை அரசன் சொல்லிட்டான், கட்டளிட்டதை அதை செய்ய முடிக்கல. இல்லை இனிமேல் ஒரு அறிவாளியை கூட்டிக் கொண்டு வான்னா போய் கூட்டிக் கொண்டு வந்து அறிவாளியை கூட்டிக் கொண்டு வாங்க. இப்போ அரசு சேவையில் இருக்கிற ஒருத்தனை காட்டியிருந்தா இருக்கிற கூட்ட காட்டலாம். முட்டாளுக்கு எங்கடாப்பா போறது? முட்டாளுக்கு யோசிச்சு போட்டு சரி மன்னா போய் முட்டாளை கூட்டிட்டு வரேன் என்று போயிட்டு வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கான். நாடு உள்ளா சுத்தி வர இவனும் யோசிக்கிறான். அரசன் இன்னும் போன அமைச்சரை இன்னும் காணலையே, என்ன செய்கிறார் என்று வரும் யோசனை. ஒரு மாதிரி அமைச்சர் வந்து சேர்ந்துட்டார். ஒரு 2 பேரை கூட்டு கொண்டு இருக்கு. இப்போ இருக்கும் ஆத்திரம். ஆனால் திருநாளாச்சு சொல்லி ஒரு முட்டாளை கூட பிடிக்க தெரியாம இருக்கிற இவ்வளவு நாள் இந்த ஊர் திரிஞ்சிட்டு வர ஒரு முட்டாளோட உனக்கு பிடிக்க தெரியாம இருக்க, நீ எல்லாம் ஒரு அமைச்சராண்டு பேசிது. அவன் பொறுமையா சொல்லிக்கிறான், மன்னா நான் ஒரு 2 முட்டாள்களை கொண்டு வந்திருக்கிறேன். சரியா? மிச்சம் 3 முட்டாள்களும் இங்கேயே இருக்குது. எல்லா மன்னங்க கொண்டு வர ஒரு 5 முட்டாள் நான் என்னால கொண்டு வர முடிஞ்சது. அந்த உனக்கு இவருக்கு பெரிய சந்தோஷம். வந்துட்டாங்கடான்னு என்னோட 2 பேரை காட்டிக்கிறேன். இவர்கள்லாம் 2 ஆடி முட்டாள 2 எப்படி எனக்கு நான் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லல. அரசனை தெரியுமான்னு கேட்டதுக்கு அரசு 2 கேள்வி கேட்டுக்கிறாங்க. அவர் என்ன வேலை செய்யறேன் 2 கேட்டுக்கிறாங்க. அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக்கிறார். சரி 2 பேர் சரி. 3வது முட்டாளாரு என்று கேட்டுக்கிறேன். 3வது முட்டாள் வேற யாரும் இல்லை மன்னா, நான் தான். ஏன்னு கேட்டிருக்கேன். நீர் எப்படி சொல்றேன்? 2வது சிரிச்சு போட்டு நீர் எப்படி சொல்ற ரொம்ப முட்டாளன்னு? இல்லை மன்னா, இந்த ராஜ்யத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த அரச சபைக்குள்ளேயும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. இந்த நாட்டுக்குள்ள அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கத்தக்க நாங்க நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காக முட்டாளை தேடி போன அடி முட்டாள். அந்த 3வது முட்டாள் நான் தான் என்றது. சரி 4வது யாருன்னு இருக்கு? வேற யாரும் இல்லை மன்னா, வேற யாரும் இல்ல. எங்கட அரசு சபையில இருக்கிற எல்லாரும் தான் முட்டாள். 4வது முட்டாள் 4வது இருக்கிற முட்டாள் வந்து எங்க அரச சபையில அவையில இருக்கணுமே அத்தனை பேர் தானே. எப்படி அதை சொல்லுவேன்?
இல்லை நீங்கள் சொல்லுகிற போது எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டு கொண்டு வந்தாங்களே, இப்படி இந்த வேலை இருக்குது, இதை வேறு பார்க்கணும், இப்படி இது இருக்குது, இந்த வேலையில் இருக்குது, இப்படி இருக்கணும்னு எடுத்துரைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு எந்த முயற்சியும் செய்யாதவர்கள் 4வது முட்டாள். சரி, அந்த 5வது ஆறு அந்த மிச்ச இது முதலாவது ஆறு இருக்கிறான், அந்த 5வது இதில் முதலாவது வேற போறவர் வந்து 5வது ஆள் வந்து மிகவும் மிகவும் பிரசித்தி வந்த அந்த முதலாவது முட்டாள் வந்து நீங்கள் நான். ஏன்னு அரண்மனையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருக்குது, இங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு எவ்வளவு சம்பளம் போகுதுன்றது தெரியாமல் உங்களுக்கு இருக்குது. சரி, அதை நிவர்த்தி செய்யலை. காவலாளிகள குடும்பங்களுக்கு காவலாளிகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியது அதுவும் பார்க்கல. நான் ஒரு அமைச்சர் என்னட்ட இதண்டு கேட்டு எனக்கான இதுகளை பார்த்து நீர் இந்த வேலையை முடிச்சு போட்டு போகணுமென்ற யோசனையே உனக்கு தோண்டலை. அதாவது 5வது அதான் முதலாவதா இருக்குல்ல 5வது நீர் தான் அந்த பெரிய மிகப்பெரிய முட்டாளன் சொன்னோன்னு மன்னனும் என்ன செய்தான், ஏற்றுக்கொண்டான். சரி, என்ன செய்யறது, அமைச்சர் வந்து சரியாத்தான் சொல்லி இருக்கிறேன், முட்டாளை கொண்டு வாண்டதுக்குல நான் ஏற்றுக்கொண்டான்னு சரி வாழ்த்தி போட்டு அனுப்பினேன். இதே மாதிரி தான் ஒரு அரபு கதையும் ஒன்று இருக்குது, அந்த கதையும் உங்களுக்கு சொல்லுவோம். என்னன்னு சொன்னா அரபுல ஒரு சந்தை இருந்ததாம். அப்ப சந்தையில வந்து எது குறைய சாமான் வருதோ தம்பி அங்க என்ன பிரச்சனையாப்பா, ஜனங்கள் வருது இடையில கிடக்கிற அந்த குப்பையில அள்ளி அள்ளி அங்கால போடு, அதெல்லாம் பார்த்து செய்யுங்க. ஆக்களை கூட்டம் கூட்டி எதுக்குள்ள வச்சிருக்காங்களோ கடகடண்ட ஆக்கணுங்களோ மற்றவங்களுக்கும் வியாபாரம் நடக்கணும். சொல்லு. அரபு கதை உண்டு. அப்ப அதுல வந்து என்னன்னு சொன்னா ஒரு சந்தை, அந்த சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு இப்படி ஒரு உங்களை மாதிரி ஒரு ரவுடி வியாபாரி ஒரு இருந்தவர். இல்ல ஒரு ரவுடி வியாபாரி ஒரு இருந்தவர். அதுக்கு என்னதுக்கு என்ன காட்டு இல்ல நான் உங்களுக்கு சும்மா சொன்னேன். சரி, அப்ப அவர் வந்து என்னன்னு சொன்னா எது குறைய சாமான் வருதோ அதை உடனே வேண்டி போடுவேன். இப்ப இன்றைக்கு வந்து தாரா முட்டை 10 தான் வருதுன்னு சொன்னா இவன் வேண்டி போடுவேன். ஆனா பயங்கர விலை வச்சு விற்பேன். யாரு அந்த ஒரு சாமான வேண்டினவர். அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவரைக்காய் ஒரு 10 கிலோ வருதுண்டா இவர் தான் அவரைக்காய் வேண்டுவார் அவன்கிட்ட வியாபாரிட்ட. சரியோ வேண்டி அவன்கிட்ட 100 ரூபாய்க்கு வேண்டி 1000 ரூபாய்க்கு விற்பார். அப்ப இப்படி 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 வித்து வித்து அவர் ஒரு பெரிய பணக்காரராகி பெரிய ரவுடியும் ஆயிட்டார். அப்ப அரசன் ஒன்னா போறான். போனால் இதே மாதிரி அண்டு பாவக்காய் வந்து 10 கிலோ தான் வந்தது. இவர் அதை 100 ரூபாய்க்கு வேண்டி இருக்கிறார். வேண்டி போட்டு பாவக்காய் அரசன் என்ன விலை 1000 ரூபான்னு இருக்கார். அப்ப ஏன்னு கேட்டால் மற்ற இடங்கள்ல பாவக்காய் இல்லை. அப்ப அது கேள்வி கூடத்தானே. இப்ப எங்கட சந்தையில கேள்வி கூடினா விலை கூடுமன்ற மாதிரி, அது சரியோ கேள்வி குறைஞ்சா விலை குறையும். இதுதானே எங்கட படிச்சாக்கள தியரி. அந்த இவர் அந்த தியரி அந்த அதுகளெல்லாம் உமக்கு தேவையில்லை. சரியா சரி சரி, இந்த தியரியை அங்க பயன்படுத்தி இருக்கிறார் சந்தையில். அப்ப அரசன் போனான். அரசன் போய் கேட்டா என்ன இது இப்படித்தான். இப்ப எங்கட ஊர்ல முருங்கங்க அறுவல் வந்தால் முருங்கங்க 2000 2500 3000 4000 ரூபாய்க்கு போறது. ஏன்னா தட்டுப்பாடு வந்துட்டு தானே. அப்படி அதே மாதிரி அரசன் போனானாம். என்ன விளையாண்டு இந்த விளையாண்டானாம். அரசன் சொன்னானாம், இப்ப உன்னை போல ஆனாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை இல்லை இல்லை, இனிமேலும் இப்படி ஒரு உருவாக வேண்டாம் வேண்டாம். அப்ப இதுக்கு தீர்ப்பெல்லாம் வழங்குறது யார்? அரசன் தான். அரசன் தானே. இந்த நீதிபதியோ லோயரோ அல்லது இந்த சின்ன கோட்டு பெரிய கோட்டு அந்த கோட்டு இந்த கோட்டுன்றதெல்லாம் அரச சபையில அரசன் உடனே சொன்னாராம், இவர் எங்களை சமூகத்தையும் எந்த மக்களையும் வளர்த்திருக்கிறார். இவர் தான் ஒரு பெரிய பணக்காரனா வந்து இருக்கிறார். இவருடைய சொத்து எல்லாத்தையும் எங்களுடைய அரசு சபைக்கு எடுத்து இந்த ஜனத்துக்கும் கொடுத்து ஆளை இன்றைக்கே பரலோகம் அனுப்பிடும். அங்க போய் சொத்தை சேர்க்கட்டுமா. சரியோ, ஏனண்டா சனத்தின் காசு. அரசன் உடனே சொன்னானாம், அன்றைக்கு ஒரு சட்டம் போட்டானாம், இந்த பொருள் இந்த விலை தான் விற்கலாம், இதை தாண்டி விற்க முடியாது. அப்ப அதுக்கு சொல்லி ஒரு குழுவை ஒரு 2-3 நியமிச்சு போட்டு சொன்னானா இப்படித்தான் விலை பெறணும். ஆனா அப்ப அந்த இடங்கள்ல மாறிக்கீறி ஒன்றும் செய்யலான்னு சொன்னா உடனே தண்டனை வழங்கப்பட்டு. இப்ப அப்படி இல்லை. இப்ப தண்டனை ஒருவனுக்கு வழங்குறதுன்னு சொன்னா 10 வருஷம் பிடிக்கும். ஒரு மரண தண்டனை ஒரு 10 பேரை ஒரு 2-3 பேரை வெட்டினவன் கூட ஒரு வருஷத்துல பிணையில வருவான். வந்து அவன் வந்து காசுக்கு இன்னொரு கொலையும் செய்வான், திரும்பவும் ஜெயில இருப்பான். அவனுக்கு தண்டனை வேற 10 வருஷமோ 15 வருஷம் பிடிக்கும். அதில் பார்க்க அவன் கல்யாணம் கட்டி பிள்ளைக்கும் 15 வயசு வந்துடும். சரி, அப்ப அவனுக்கு தண்டனை கொடுத்து பணம் இல்லை, அதுக்கு நெஞ்சு பல குற்றவாளிகள் ஆயிடும். அந்த பிள்ளையும் ஆனா அரசு சபையில அப்படி இல்லை, உடனே தண்டனை.
அதே மாதிரி இங்கே எல்லாம் எழுத்துல இருக்கும். 10 வித கழிவு இல்லை, உழவர் சந்தை, இங்க வந்து விவசாயிகளுக்கு முன்னுரிமை, விவசாயிகளுக்கு முன்னுரிமை, மற்றது இந்த சந்தையில வியாபாரிகள் வந்து மாற்று விலைக்கு இடம் இல்லை, இப்படி மற்றது எங்களோட ஊழியர் பாப்பினம், உள்ளூராட்சி சபை பார்க்கும், நாங்கள் தெரிவு செய்த மக்கள் பார்க்க முடியும், இப்படி எல்லாம் எழுத்துல இருக்கும். ஆனா மக்கள் படாத பாடுபடுவார்கள், சில பேர் அழுவார்கள். ஆனா அதை போய் பேட்டி எடுக்கிறது கூட ஒரு தினம். ஆனா இந்த ஒரு தவிசாளர் உடனே போடுறார், இந்த சந்தையில இப்படித்தான் வியாபாரம் நடக்கும், இப்படிதான் உடனே எல்லா மீடியாவும் எல்லா பேஸ்புக்கும் கமரம் போட்டு உண்டு. அங்க போனால் அங்க கொண்டு போ வெங்காயம் கொண்டு வரணும் கேட்டா தான் தெரியும். என்ன சொல்லுவாப்ப நான் சொல்றேன், தமிழன் கதைக்க வந்து அவர் கதைக்க மாட்டேன். என்ன உங்களுக்குள்ள நாங்க கொடுத்த இப்ப நான் மட்டும் கேட்டேன் 2 கிலோவை 5 கிலோ எடுத்து வையண்டு அவருக்கும் கொடுக்கறது, அவரும் கதைக்க மாட்டேன். அவர் கதைச்சேன்னு சொன்னா நான் சொல்லிடுறேன், என்ன வந்துட்டு சும்மா வாயா கொண்டு போறீர்கள், நீங்க சும்மா காசு தந்துட்டா கொண்டு வரீர்கள், சும்மா தானே கொண்டு போறீர்கள் சொல்லிவிட்டேன். இப்படித்தான் நானும் ஒரு கால் ஒரு இடத்துல போய் விளங்குற. அப்ப அந்த இடத்துல அவங்க கிடைக்க மாட்டாங்க. இங்க நாங்க வைக்கிறதான் சட்டம், அவங்க எழுதி போடுவாங்க, நாங்க தான் சொல்லுவோம் நீங்க எழுதி போடுங்க. அப்ப நீங்கிட்ட இங்க உணர்ந்து ராக்குவாங்க. அப்ப இங்க கோமாலிட்டி, அப்ப இது எங்கட கோமாலிட்டி. ஆனா இங்க நடக்கிறது முழுக்க வித்தியாசம். இல்லாட்டி நாங்க சொல்ல மாட்டோம் இப்படி வந்து கதைக்கிறாண்டா, நாங்க காட்ட மாட்டோம். எதிர்க்கிற வீடியோ காட்டி இந்த பேரு இவர் வந்து காசு தராங்க வேண்டி கொண்டு போறாரு. இன்னும் ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு பக்கத்து சந்தைக்கு தேங்காய் எடுக்க போனேன். அப்ப தேங்காய் இங்க வந்து எடுத்துக்கலாம் தானே. அந்த 25 தேங்காய் இருந்தது. அப்ப நான் 25 தேங்காய் எடுக்க அவர் எனக்கு ஒரு விலை சொன்னார். அப்ப இன்னொருத்தர் வந்தார், தான் மேல தேங்காய் கடை வச்சுக்கணும் வந்து சொன்னார், இந்த தேங்காய் எனக்கு தாண்ட. அவர் சொன்ன இந்த தம்பி இருக்கிறது கொடுக்க போறேன் இல்ல அரைவாசி. அப்ப நான் சொன்னேன் அரைவாசி 2 பேர் எடுக்கிறோம். சரி நீ இன்னும் ஒரு ஆள் வந்தது. அப்ப நான் சொன்னேன் நீங்க அரைவாசி நான் அரைவாசி ஒன்றா எடுத்துறேன், நீ இப்படி விற்கலாம் அங்க இங்க. அவர் ஒரு பெரிய சபையில வேலை செய்யற ஒரு பேர் சொன்னார், இந்த இவர்கிட்ட அடிக்கணும்டா உனக்கு இங்க விற்கலாம் கொள்ளுவோம் அப்படி என்று. அப்போ நாங்கள் என்னண்டா அவர் இங்க சொன்னா ஒரு வியாபாரம் செய்யலாது. இப்ப நீங்கள் சந்தையில குத்தகைக்கு எடுத்தால் குத்தகைக்கு எடுத்து இப்ப நீங்கள் இந்த இது அது அவர் பிரதேச உறுப்பினர் ஒரு பேர் சொல்றார், அவர் பெரிய வண்டியர் தெரியும். அப்ப இன்னொன்று பார்த்தேன் பிரதேச சபையிலேருந்து பார்த்தால் அவர் ஒரு பாரர் ஒரு சுகாதார அப்பாயின்மெண்ட். நாங்கள் கொஞ்சம் படிச்சாங்களா சுகாதார அப்பாயின்மெண்ட். அவர் வந்து டாக்ஸ் வர்றார், எவ்வளவு புள்ளியான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வேறு ஒன்றுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணது அவர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா இங்க எல்லாரையும் இந்த அங்க போடாத இங்க போடான்ற நான் பார்த்தோன்னா என்னன்னு சொன்னா உங்களுடைய ஆட்டம் உண்டு இருக்குது. எங்களுக்கு நீங்க எங்க புடுங்கலாது சரியா, நாங்க வைக்கிறதுதான் சட்டம் சரியா. இதுக்குள்ள நீங்க வந்து இங்க குளறையலாது கொண்டு போய் அழுக வச்சுட்டு நீ சாப்பிட வேண்டிய நீ இல்லாட்டி தலையில வச்சு கொட்ட வேண்டிய ஊழியர் மாதிரி டாக்ஸ் எடுக்க வேண்டியவர் டாக்ஸ் எடுக்க வர மாட்டார். இங்க நீங்க பிரதேச சேவையையும் போ சரியா, நீ வேணுமெண்டா கமனல இதுக்கும் போ கொழும்புக்கும் போ, அங்கேயும் போய் அறிவி, அங்க ஒன்றும் செய்யலாது. அங்கிருந்து வரண்டா இங்க பிரதேச சேவைக்கெல்லாம் பெறணும், இங்க இருக்கிற மாவட்டம் இதுக்கு தான் பெறணும். அங்க முழுக்க எல்லாருக்கும் நான் சொல்லுவான், இங்க நாக்கள் நீங்க எல்லாம் வந்து போனீங்கானே அந்த அவ்வளோத்துக்கும் காசை கொண்டு வந்து வச்சுட்டு போவாண்டாங்க இல்லைன்னு கமிச்சு பண்ணி கதைக்க மாட்டான். அடே ஒரு உத்தமனா இருந்தா தானடாப்பா நேரடியா வந்து கதைப்பான். இல்ல நான் என்னண்டா உங்க எங்கட உள்ளூராட்சி இதுகள்ல இருக்கிற ஆக்கள் சரி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், நான் சொன்ன அப்புறம் நீங்க சொல்லுங்க. இந்த உள்ளூராட்சியில் இருக்கிற ஆக்கள் வந்து ஒரு 20 ரூபா ஒரு கடையை தூக்கினோம். ஆனா விடிய அந்த கடை வருது, அதை சொல்லினோம் இது இந்த கடை இருக்கலாண்டினோம். ஆனா விடிய வருது. அப்ப இதை இருக்கிறா பகல் இருக்காங்கன்னா என்ன நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ரோட்டா சின்னவேலி சந்தைக்கு போனீங்கன்னா ரோட்டாலாம் நகர் அது எல்லாம் கருத்தில் எடுக்க மாட்டோம். ஆனா முன்னாடி ஒரு எண்ணெய் விரல் வச்சா அதுக்கு மட்டும் தூக்கி கொண்டு போறது சரியோ. மற்றது அந்த கடைக்காரன் கொழுவிட்டானா கடைக்காரன் சாமான தூக்கி கொண்டு போறது, இப்படி எல்லாம் வேலை செய்யணும். அப்ப ஏனண்டா இங்க கணக்க பிரச்சனை எங்க இருக்குன்னு இந்த அரச உத்தியோகத்துல இருக்கிற அந்த உள்ளூராட்சிகள்ல இருக்கிறது. ஆனா சரியோ நீங்கள் அவையெல்லாம் உங்க பேருக்கு தானே போட்டு வச்சுக்கணும். நான் அடுத்த முறை சரியோ எங்கேயாவது தலவுத்தனமா நின்று நான் 250 ரூபா வெங்காயம் போண்டா 200 ரூபா வண்டி காட்டுறேன். அதுக்கு பிறகு நீ உன்னை கொண்டாந்து நான் இதுக்குள்ள விற்பனை செய்ய விட்டுட்டோன்னு பார்ப்போம். அது பார்ப்போம். இப்ப ரோட்டுல கூட நான் உன்னை வச்சு விற்க விட மாட்டேன். அது இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட இப்ப கனபேற்ற உருட்டெல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். நாங்க எல்லாம் வேண்டி காட்டுறோம். நாங்க மக்களின் காலமும் பெறும் சரியோ, மக்களின் காலமும் பெறும்.
நாங்க அந்த இந்த இவ்வளவு காலம் எத்தனை வருஷத்துக்கு தாண்டாங்க கூட காலம் பெறும் என்று சொல்லி கொண்டிருக்க ஒலிம்பி அடிக்கிறது கூட வக்கீலாத நீங்க நாங்க அமர்த்து மட்டுக்கு நீங்க அமர்த்தி கொண்டிருக்க வேண்டியதுதான் சரியா விளங்குதோ சொல்றாரு உங்களை படிக்க புள்ள கூட வந்து நிக்காது இதுல கேட்கறதுக்கே வேறாது ஒலிம்பி அடிக்கலாது உங்களால நாங்க சொல்றதையும் கேட்டு கொண்டிருக்க வேண்டியான் திருப்பி கேள்வி கேட்க கூட அளவுக்கு நீங்கள் இல்லை இன்னும் வளர விளங்குதோ அப்ப நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதவன் கடையில வந்து எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போவீங்க பிடிச்சவன் கடையில என்ன செய்தாலும் இதென்ன மாட்டீர்கள் அப்ப அப்படித்தான் நடத்த போறீங்க அப்ப இதுக்கு நாங்களும் எங்கட பாணியில என்னன்றதை நாங்களும் காட்டுவோம் தானே நீங்க காட்டினா இப்பவோ நாங்கள் திரும்பி உள்ளவர் நல்ல மாதிரி போய் கொண்டிருக்கும் விளங்க தெரியும் தானே இந்த அரசியல் பில்லு அப்படி வில்லன்ட்டு எல்லாம் போடுறாங்க சாப்பாட்டு கடையில சாப்பாடு இந்த விலைக்கு தான் வில்லன்ட்டு சொல்றாங்க அவன் வித்திருக்கிறான் ஓ விக்தான் இல்லையோ நான் சரி போட்டு வர போறேன் ஆனா இதோட இந்த ஊழல் வேண்டி போட்டு உங்களுக்கு அந்த 10 வித கழிவுக்கு அங்க சைலண்டா இருக்கிறவ தங்களுக்கு விரும்பின வெறுட்டுறது சரியோ இந்த கடையை தூக்குறது கொண்டு வந்து வைக்கிறது மற்ற கடைக்காரரை விரட்டுறது இத்தனை பேருக்கு நாங்கள் ஒரு ஆப்பு அடிச்சுத்தான் தீர்வோம்ன்றது சொல்லி நான் இனிமே இந்தியிலேருந்து தோட்டத்தை விடுறோம் சரியா நாங்களும் தோட்டத்தை விடுறோம் நின்று அடிபட்டு கொண்டிருப்பாங்க அப்ப நாங்களும் இங்க விற்க வாரம் அப்ப வாரம் நல்ல கதையா இருக்கு அவளுக்கு ஒன்றும் செய்யலாது இதுக்குள்ள வந்து எங்கள்கிட்ட வந்து தங்கட நியாயத்துக்கு கதை கதைக்கணும் உடம்பு கதைக்க தெரியாதாக்கள் இங்க வந்து கதைக்கிறாங்க உங்களை இப்படி விட்டுட்டோம்னு சொன்னா சரி வராது இவங்கள உண்மையிலேயே என்ன சொல்லுவாங்க தோட்டக்காரன் தான் ஏன்னு கேட்டா உண்மையிலேயே நல்லவனா பார்த்து அவனை தங்கட இடத்துக்குள்ள ஒரு அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் போட்டு விட அவனை போட்டு எடுத்து விடுவாமண்டில்லை நிற்கிற காசுக்கு ஓடி திரிகிறத போட்டு எடுத்து விட்டா அந்த நாய் என்ன செய்யும் இந்த நாய்க்கு ஆசையை காட்டுட்டோன்னா இப்படித்தான் செய்யும் இதெல்லாம் முறுப்பட்டு வராது இதுகிற புள்ளையும் சரிப்பட்டு வராது இதுகளை கதைக்காதுகள் நாங்கள் எப்படியும் அமர்த்ததான் வேணும் அமர்த்துவம் அடி வேண்டிக் கொண்டே இருக்கட்டும்